வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறித்து அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் விழுப்புரம் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாமோதரன் வழங்க கேட்கலாம். தாமோதரன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம் அகிலா. தமிழக முதலமைச்சரையும் தமிழக அரசையும் முன்னாள் சட்டத்துறை அமைச்சரும் தற்போதைய மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் அவர்கள் அவதூறாக பேசியதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் டி. சுப்பிரமணியம் என்பவர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா 4 வழக்கு தொடர்ந்திருந்தாங்க. ஆரோவில், கோட்டக்குப்பம், விழுப்புரம், செஞ்சி, நாட்டார்மங்கலம் உள்ளிட்ட பகுதியில் நடந்த பொதுக்கூட்டங்களில் இவர் தமிழக அரசையும் தமிழக முதலமைச்சரையும் அவதூறாக பேசியுள்ளார் என இந்த வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கின் மீதான விசாரணை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி பூர்ணிமா தலைமையில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு விசாரணைக்காக முன்னாள் சட்டத்துறை அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் இன்று நேரில் ஆஜராகியுள்ளார். இந்த வழக்கின் மீதான விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த 4 வழக்குகளில் 7 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த 2 வழக்குகளை இந்த மொத்தம் 4 வழக்குகளையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் சி.வி. சண்முகம் தரப்பில் மனு போடப்பட்டு அங்கு 2 வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டது. மேலும் 2 வழக்குகள் தள்ளுபடி செய்ய முடியாது என உத்தரவிட்டதை அடுத்து இன்று இந்த 2 வழக்குகளில் முன்னாள் சட்டத்துறை அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் இன்று காலை தற்போது விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார். இந்த வழக்கின் மீதான விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது. இதன் பின்னரே இந்த வழக்கின் மீதான தீர்ப்பு அல்லது தேதி அறிவிக்கப்படும். விவரங்களுக்கு நன்றி தாமோதரன். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.